வணக்கம் மகளே, வெல்கம் டு எஜுகேட்டட் இந்தியன் யூடியூப் சேனல் அண்ட் ஏகேஎம் அகாடமி வீடியோ கிளாஸ். வீடியோவில் டிஎன்பிசி வெளியிட்டிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஆர் ஐடிஐ லெவல். இது வந்து டிப்ளமோ ஆர் ஐடிஐ லெவல் சொல்லியிருந்தாலுமே இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் இதில் அப்ளை பண்ணலான்ற ஒரு சூட்சமும் இதில் இருக்கு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நோட்டிஃபிகேஷன். மொத்தம் வந்து 59 போஸ்ட்டுகளுக்கு வந்து அரௌண்ட் 839 வேகன்சிஸ் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சில வேகன்சிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2 அப்படி தான் சில போஸ்ட்டுக்கு இருக்கு. அதுவே சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு மேலேயும் வேகன்சிஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து 7/7ல வெளிய வந்தது. ரிசீவிங் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் 17/7/2026 லைக் நமக்கு ஓப்பன் ஆக போகுது. அண்ட் லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டே 15/8/2026. ஸோ இந்த எக்ஸாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இது எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் எப்படிலாம் இருக்க போகுது இது எல்லாமே குடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்கணும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்ல அவங்க வந்து டிகிரி வாங்கியிருக்கணும், இல்ல வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும், ஐடிஐ எங்க தேவைப்படுது அப்படின்றதெல்லாம் இருக்கு. அண்ட் இந்த இதுல போஸ்டிங்ஸ் எல்லாமே இங்க குடுத்திருப்பாங்க. இதுல எல்லாமே நம்ம பார்க்கலாம். லைக் 1, 3 அதே போல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீசர். ஸோ அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, அரவுண்ட் 110 போஸ்டிங்ஸ் கிட்ட வந்திருக்கு. அதே போல வந்து ஓவர்சீர் மற்றும் ஜூனியர் டிராஃப்ட்மேன் ஆஃபீசருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரவுண்ட் 140 கிட்ட இருந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அண்ட் ரோட் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா, ஐடிஐல இருக்கக்கூடிய ரோட் இன்ஸ்பெக்டர் 149. அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீசர் 110. அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீசர் வந்து பார்த்தீங்கன்னா 24 வேகன்சிஸ் வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன வேகன்சிஸ் வெளியிட்டிருக்காங்கன்றத நீங்க நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன நம்மளுடைய கூகுள் டிரைவ் லிங்க்க வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறோம். அதுல கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ், இங்கிலீஷ் 2த்துக்குமே நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. 2 லாங்குவேஜ்லயுமே. அண்ட் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பங்கு என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அவங்க இருக்கக்கூடிய ஒரு கீ ஃபீச்சர் என்ன அப்படின்னு நம்ம அப்படின்னா, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் குடுக்கணும். சில போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில போஸ்டிங்ஸ்க்கு ஐ சர்டிஃபிகேட் ஓகேங்களா? லைக் வந்து கண்டிப்பா நீங்க அப்ளை பண்றப்பவே ஐ சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதனால கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஐ சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. எல்லா போஸ்டிங்க்கும் கேட்கல. ஆனா சில போஸ்டிங்க்கு மஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டிப்ளமோ, ஐடிஐ இது எல்லாமே இருக்கும். இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உன்னிப்பா இப்ப வந்து சார் நான் பிஇ சிவில் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன். நான் வந்து டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ்க்கு எழுத முடியுமா? டிராஃப்ட்மேனுக்கு எழுத முடியுமா? அப்படின்னா எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கன்ஃப்யூஷன் இருந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன்ஃப்யூஷன வந்து போக்கி இவங்க குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எப்படின்னா பாருங்க. The post for which prescribed qualification is diploma in a particular subject, then a degree in the subject will be considered as an higher qualification. இப்போ ஜூனியர் டிராஃப்ட்மேனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் தான் கேட்கறாங்க. ஆனா பிஇ சிவில் இன்ஜினியரிங் என்பது ஒரு ஹையர் குவாலிஃபிகேஷன் நாங்க கன்சிடர் பண்ணுவோம். The candidates possessing degree in the subject ஓகேங்களா ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க மோட்டார் வெஹிக்கிள்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு அப்ளை பண்ணலாமான்னா பண்ணலாம். பிஇ பண்ணவங்க. ஏன்னா அங்க டிப்ளமோ தான் கேட்டிருப்பாங்க. ஆனா பிஇ பண்ணவங்களும் அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? சோ அவங்க என்ன சொல்றாங்க? The candidates possessing the degree in the subjects are also eligible to apply. அந்தந்த சப்ஜெக்ட்டில் டிகிரி முடித்தவர்கள் அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு தேவையான டிப்ளமோ குவாலிஃபிகேஷன்ஸ்ல எக்ஸாம் எழுதலாம். எக்ஸப்ட் இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். எக்ஸப்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீசர். சோ அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீசருக்கும் அண்ட் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீசர் இவங்க 2 பேரை தவிர இவர்களுக்கு நமக்கு பிஎஸ்சி அக்ரி படிச்சவங்க இல்ல பிஇ அக்ரி படிச்சவங்க அப்ளை பண்ண முடியாது. ஹார்டிகல்ச்சர் ஆஃபீசர் படிச்சவங்க லைக் இன்ஜினியரிங் பண்ணவங்க அவங்க அப்ளை பண்ண முடியாது. பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் இல்ல பிஇ ஹார்டிகல்ச்சர் பண்ணவங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ இது வந்து டிப்ளமோ கோர்சஸ் 2 இயர் டிப்ளமோ கோர்சஸ் மட்டும் தான் இதில் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ த கேண்டிடேட்ஸ் நாட் பொசஸிங் தி 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீசர். அதே போல வந்து லைக் 3 இயர்ஸ் பண்ணவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவன் தோ தே பொசஸ் ஹையர் குவாலிஃபிகேஷன் 3 இயர்ஸ் கோர்ஸ் பண்ணவங்களும் இதுல வந்து அப்ளிகபிள் கிடையாது. இங்க பாருங்க. The diploma in agriculture technology is not the prescribed education qualification for the post of assistant agriculture officer. So 3 years diploma course பண்ணவங்களும் இது எழுத முடியாது. 2 years diploma course பண்ணவங்க மட்டும் தான் மற்றும் 2 years horticulture diploma course பண்ணவங்க மட்டும் தான் இது அப்ளை பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம வந்து உன்னிப்பா பார்க்கலாம். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்க வாங்கணுன்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ரொம்ப லைக் இயர்லியாவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப ஈகரா இருக்கக்கூடிய டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ஈகரா இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து இதுல வேணா கட் த்ரோட் காம்படிஷன் இருக்காது மத்த எக்ஸாம்ஸ் மாரி.
இப்போ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு என்ன மீன்ஸ்ல படிக்கணும், எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எக்ஸாம்ஸ் ரேங்கிங் ப்ரொசீஜர் இது எல்லாமே பாருங்களேன். ஃபர்ஸ்ட் தமிழ் தகுதி தேர்வு 100 மதிப்பெண். 100 மார்க்ஸ். இது வந்து கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் மார்க்ஸ் 150. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ். அப்போ 150 மார்க். இந்த தமிழ் தகுதி தேர்வுல குறைந்தபட்சம் 60% எடுக்க 40% நம்ம எடுக்கணும். அதாவது 60 மதிப்பெண்கள் நீங்க பெறணும். இது வந்து எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். 10th தர நிர்ணயத்துல தான் இருக்கும். இதுக்கான தமிழ் தகுதி தேர்வுக்கான சிலபஸ் என்ன? பொது அறிவுக்கான சிலபஸ் என்ன? மென்டல் ஆப்டிட்யூட் அதுக்கான திறன் அறிவுக்கு வந்து சிலபஸ் என்ன? எல்லாமே நமக்கு வந்து எண்ட்ல குடுத்திருப்பாங்க. தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு நோட்டிஃபிகேஷன்ல. இப்ப பாருங்க 10வது தகுதி இருக்கக்கூடிய தமிழ் வினாக்கள் வந்து 100 கேள்விகள் இருக்கும். 150 கேள்விகள். இதுல நீங்க குறைந்தபட்சம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 150 மதிப்பெண்கள்ல மார்க்ஸ்ல தமிழ்ல மட்டும் 60 மதிப்பெண்கள் நீங்க கண்டிப்பா பெறணும். தட் இஸ் 40%. 60 மார்க்ஸ் பிளஸ் 60 அல்லது அது மேற்பட்ட மார்க் எடுத்தாதான் உங்களுக்கு வந்து இது வந்து பேப்பர் 1 வந்து நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா பேப்பர் 1ல பார்ட் ஏ அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. பார்ட் ஏ தமிழ் வந்து பார்ட் ஏ. இந்த பார்ட் ஏல நம்ம 60 மதிப்பெண்கள் பெற்றாதான் அதுக்கப்புறம் தான் பார்ட் பி அண்ட் பார்ட் சி எவாலுவேட் பண்ணுவாங்க. அண்ட் பார்ட் சி எவாலுவேட் பண்ணுவாங்க. இந்த பார்ட் சி எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா இது ரெண்டுமே சேர்ந்து வந்து நமக்கு வந்து 100 மதிப்பெண் 100 கேள்விகள் 75 பிளஸ் 25 ஓகேங்களா 100 இன்டு 1.5 வந்து 150 மார்க்ஸ். ஸோ இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து நமக்கு ஒரு நாள் நடக்கும். அதே போல இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் பென் அண்ட் பேப்பர் மோடுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பென் அண்ட் பேப்பர் மோடு ஓகேங்களா. ஓ இது வந்து ஒரு நாள் நடக்கும். ஒன்னு நமக்கு வந்து எக்ஸாம் டேட் அவங்க சொல்லல. எய்தர் இட் கேன் பி ஹெல்ட் அட் மார்னிங். நமக்கு காலையில நடக்கலாம். இந்த பேப்பர் 1 காலையில நடக்கலாம். பேப்பர் 2 ஆஃப்டர்நூன் நடக்கலாம். ஓகேங்களா. ஆனா இங்க என்ன சிக்கல் அப்படின்னா பேப்பர் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அதாவது எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே எல்லா போஸ்ட்டுக்குமே பேப்பர் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா சிபிடி மோடு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சிபிடி பேப்பர் 1 ஓஎம்ஆர் பேப்பர் 2 சிபிடி. இப்போ இந்த பேப்பர் 1ல பொது அறிவும் திறன் அறிவும் சேர்ந்து 150 மதிப்பெண்கள். பேப்பர் 2ல சப்ஜெக்ட் பேப்பர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஏஓ எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வைங்க அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எழுத போறீங்க. உங்களுடைய டிப்ளமோ லெவலில் இருக்கக்கூடிய 200 கேள்விகள் இன்டூ 1.5 300 மதிப்பெண்கள். இப்போ இந்த 150 இது கணக்குல வராது. இதுல நீங்க 60 மதிப்பெண்கள் மட்டும் எடுத்துட்டா தகுதி தேர்வு தான். ஆனா இந்த 150 மதிப்பெண்கள் பிளஸ் 300 மதிப்பெண்கள் இது சேர்த்தீங்கன்னா 450. இதுதான் உங்களுக்கு வேலைக்கான மதிப்பெண்கள். இதை வச்சு தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுல நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் வந்து கேரண்டியா இருக்கும். ஓகே. அப்போ இது ஒரு நாள் நடக்கும். மேபி காலையில நடக்கலாம், இது ஆஃப்டர்நூன் நடக்கலாம். ஆனால் இந்த 3 தேர்வும் அதாவது தமிழ் தகுதி தேர்வு, பொது அறிவு, திறன் அறிவு இது மூணுமே சேர்ந்த 200 கேள்விகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில ஓஎம்ஆர்ல நடக்கலாம். 200 கேள்விகளான பேப்பர் 2 வந்து சிபிடி மோடு. இதுவுமே 3 ஹவர்ஸ் 3 மணி நேரங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். 3 மணி நேரங்கள் 180 மினிட்ஸ் 200 கொஸ்டின்ஸ். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிடங்கள் கூட கிடையாது. 40 செகண்ட்ஸ் தான் நீங்க வந்து ஒரு கொஸ்டினுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும். டிப்ளமோ லெவல்ன்றதுனால ரொம்ப நீங்க காம்ப்ளிகேட்டடா படிக்க தேவையில்ல. ஆனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எடுத்து அனலைஸ் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா இந்த எக்ஸாம்ஸை நீங்க கிளியர் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கு வந்து இந்த தமிழ் தகுதி தேர்வு, பொது அறிவு, திறன் அறிவு இது மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்ஸுமே எல்லா போஸ்டிங்க்குமே காமன் தான். அதனால இதை வந்து தனியா வந்து நம்ம வந்து பெக்குலரா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா படிக்கணும். அதாவது அக்ரிகல்ச்சர் இருக்கவங்க தனியா வேற ஏதாவது படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. எல்லோரும் இதை ஒன்னா தான் படிக்க போறாங்க. இதுக்கான மெட்டீரியல் நம்ம அகாடமில ஏற்கனவே இருக்கு. அதே போல பேப்பர் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிமாண்டை பொறுத்து நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு ஏற்கனவே நம்ம கிட்ட நோட்ஸ் பக்காவா ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நோட்ஸை நீங்க ஒரு சாம்பிள் பாக்குறது அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க அந்த கொஸ்டின் அந்த இது வந்து நமக்கு அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ல இருக்கக்கூடிய யூனிட் 1. ஸோ அக்ரோனாமிக் பிரின்சிபல்ஸ் பிராக்டிசஸ் அண்ட் மெட்டீரியாலஜி அதில் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து அக்ரிகல்ச்சர் கிராப்பிங் சிஸ்டம் ஸ்டில்லேஜ் இம்ப்ளிமெண்ட் அண்ட் க்ரோத். ஸோ இதுதான் நம்மளுடைய நோட்ஸ். இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸ் இப்படி தாங்க இருக்கு. உங்களுக்கு வந்து இமேஜஸ் இருக்கும், லைக் ஃப்ளோ சார்ட்ஸ் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும், மாடல் கொஸ்டின்ஸ் இருக்கும். லைக் எல்லாமே ஈஸியாக டேபிள் காலம் போட்டு
எல்லாமே இருக்கு. இதுக்கான சாம்பிள் பிடிஎஃப்மே வந்து நாங்க வந்து டிரைவ்ல குடுக்குறேன். டிரைவ்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நீங்க வந்து அகாடமி நம்பருக்கு கால் பண்ணி நீங்க புக்ஸ வாங்கிக்கலாம். எல்லாமே லைக் பேஸ்ட் ஆன் என்ன அவங்க குடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாமே அதுல இருக்கும். ஒன்ஸ் நீங்க வந்து இத படிச்சுட்டாலே வந்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியா கிளியர் பண்ற மாரி தான் மெட்டீரியல்ஸ் இருக்கும். இது வந்து ரொம்ப மெனக்கெட்டு டீம் பிரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து ஏற்கனவே சிட்பில ஒர்க் பண்றவங்க, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரா பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, பிஎஸ்சி அக்ரி முடிச்சு எம்எஸ்சி அக்ரி அண்ட் புரொஃபசர்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த டீம் தான் இது. இமேஜஸ் எல்லாமே அண்ட் அதிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடைசியில வந்து கொஸ்டின் பேப்பரே இருக்கும். நமக்கு வந்து 2024ல என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இப்ப லைக் 19ல என்ன கொஸ்டின் கேட்டாங்க, 17ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மாடல் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும். ஸோ நீங்க வந்து தனியா டெஸ்ட் பேட்ச்சே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தனியா டெஸ்ட் பேட்ச் நடத்துறோம். அது இல்லாம நீங்க இங்கேயே வந்து ஒரு மினி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஒவ்வொரு சப் யூனிட்டுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு மினி டெஸ்ட் இருக்கும். ஸோ அதே போல சிவில் இன்ஜினியரிங்க்கும் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க வேணும்னா அகாடமிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இப்ப பார்க்குறப்பவே எனக்கு வந்து மெட்டீரியல் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. டீம் வந்து அவ்வளோ சூப்பரா ரெடி பண்ணி கடைசியில பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து 2024ல கேட்கப்பட்ட கொஸ்டின் அதுக்கான ஆன்சர். ஒவ்வொரு இந்த டாபிக்ல இருந்து மட்டும் இது வந்து ஒரு சாம்பிள் தான். ஃபுல் புக்குமே நம்மகிட்ட இருக்கு. ரெடியா இருக்கு. அண்ட் நீங்க வேணும்னா நீங்க அகாடமிக்கு ஃபோன் பண்ணலாம். தமிழ் மீடியம் கேட்டீங்க அப்படின்னா, தமிழ் மீடியமும் நீங்க பார்க்கலாம். தமிழ் மீடியம் கொஸ்டினும் சேம் தான். லைக் வேளாண்மை, பயிர் முறைகள், உழவு, கருவிகள் மற்றும் வளர்ச்சி. தமிழ் மீடியத்தில வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்கறாங்க, இங்கிலீஷ் மீடியம்ல எப்படி இருக்குமோ, அதே தான் நம்ம தமிழ் மீடியம்லயும் நம்ம பார்ப்போம். 2மே சிலபஸ் ஒண்ணு தான். அதுல மாற்று கருத்துலாம் கிடையாது. கேள்விகளும் அதே போல தான் இருக்கும். அதுக்கு ஏத்த மாரி நம்ம படிக்க வேண்டும். வேணும் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா, அகாடமிக் நம்பருக்கு கால் பண்ணலாம். அகாடமி நம்பர் வந்து கீழவே உங்களுக்கு சாம்பிள்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இங்க கீழ இருக்கும். 9600 111 339 ஆர் 8838 107 804 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா, எங்க எக்ஸிக்யூட்டிவ் பேசுவாங்க. உங்களுடைய டவுட்ஸ், உங்களுடைய நீடு என்னன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி அவங்க ஸோ பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எக்ஸாம் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. எக்ஸாம் டேட்ட கூடிய விரைவில அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, நான் வந்து எக்ஸாம் டேட் ஏன் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னா, இந்த ரீசன் தான். ஒண்ணு OMRல நடத்துவாங்க. அடுத்த எக்ஸாம் CBTல நடக்கும். ஸோ அதனால 2 நாள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். எனிஹவ் காம்படிஷன்ஸ் அதிகமா இருக்கு. நம்ம வந்து நம்மளோட பிரிப்பரேஷன்ஸ சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ கீழ இருக்கக்கூடிய லைக் உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு வந்து இத பத்தி ஷேர் பண்ணுங்க. யாராவது வந்து படிச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஷேர் பண்ணி ஹெல்ப். தேங்க் யூ பீப்பிள். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.